நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்கலாம்னா, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த புத்தர். புத்தர பத்தி நமக்கெல்லாம் ஒரு கதை ஒண்ணு தெரியும். அந்த கதைய முதல்ல அப்படியே ஷார்ட்டா சொல்றேன். புத்தர் ஒரு மன்னருக்கு மகனாக பிறந்தவர். அவர் பிறக்கும்போதே ஜாதகத்துல கணிச்சுட்டாங்க. என்னன்னு, இந்த இந்த குழந்தை வயதுக்கு வந்த பிறகு ஒண்ணு மிகப்பெரிய ராஜாவா இங்க ஆளுவான். இல்லன்னா சன்னியாசம் போயிடுவான். இந்த 2த்துல ஒண்ணு நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்ப மன்னருக்கு எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்கும்? தான் புள்ள சன்னியாசியா போவான் அப்படின்னா எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்கும்? அ என்ன பண்ணிட்டாரு, ஐயய்யோ! அப்படின்ட்டு சின்ன புள்ளையிலேருந்து அரண்மனைய விட்டு வேற எந்த வெளி உலகமும் இவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அரண்மனைக்குள்ளேயே அந்த ராஜபோகமாக வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. வளர்ந்தாரு, பெரிய ஆளானாரு, கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு. கல்யாணம்லாம் பண்ண பிறகு, இப்ப அவருக்குடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, இந்த மந்திரியோட புள்ளைங்க, அமைச்சருடைய புள்ளைங்க, இப்படிலாம் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த நண்பர்களோட திருட்டுத்தனமா இரவு நேரங்கள்ல வெளியில சுத்துறது. வெளியில சுத்தி வரும்பொழுது, ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, பல்லாக்கு ஒண்ணு போயிருக்கு. அப்பல்லாம் பல்லாக்குனாக்க ராஜாக்கள், பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தானே பல்லாக்குல வருவாங்க. அப்ப இவரு மந்திரியோட அந்த பையன்ட்ட, தன்னுடைய சக நண்பர்ட்ட கேட்டிருக்கிறாரு. "அது என்ன பல்லாக்கு? யாரு போறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அது பிணம். அதனால அது பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க." "பிணம்னா?" அப்படி கேட்டிருக்கிறாரு. பிணம்னா அ இறந்தவங்கள பிணம். யார் யாரெல்லாம் இறப்பாங்க? மனுஷனா பொறந்த எல்லோருமே இறப்பாங்க. "அப்படியா? அப்ப எங்க அப்பா இறப்பாரா?" "ஆமா இறப்பாரு." "அப்ப நானும் இறப்பனா?" "ஆமா இறப்போம். நீ இறப்ப, நான் இறப்பேன். நம்ம சுற்றார் எல்லோருமே இறப்போம் ஒரு காலத்துல. இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பல்லாக்குல தூக்கிட்டு போயிட்டு, அவங்கள ஈமச்சடங்கு பண்ணுவாங்க." அப்படின்னு சொன்ன பிறகு இவருக்கு ஒரு ஞானம் வருது. அப்புறம் என்னடா இந்த வாழ்க்கை பகட்டு அப்படின்ட்டு தூக்கி போட்டு, அவரு துறவியா அப்படி வந்துட்டாரு. அப்படின்ட்டு நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட கதை. அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கிறாங்க. அவரு திரும்ப அந்த ஊர் பக்கம் வரும்பொழுது, அவருடைய மனைவி காத்திருந்து கேள்வி கேட்டாங்களாம். "நீங்க இப்படி வெளி உலகத்துல போயிட்டு அடைஞ்ச ஞானத்த, என் கூட வீட்டிலேயே இருந்து நீங்க அந்த ஞானத்த அடைஞ்சிருக்க முடியாதா?" அப்படின்னு கேட்டபொழுது, அப்ப அவரு சொன்னாராம், "அடைஞ்சிருக்கலாம். வீட்டிலேயே அடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் வெளியில போன பிறகு தான் எனக்கு அந்த ஞானம் வந்துச்சு. இந்த ஞானத்த அடையறதுக்கு வெளியில போகணுன்ற அவசியம் இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலான்றது வெளியில போன பிறகு தான் எனக்கு வந்துச்சு." அப்படின்னு புத்தர் சொன்னதா ஒரு கதை உண்டு. அத தொடர்ந்து இன்னும் சில கதைகளும் உண்டு. என்னன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த ஊருக்கு அன்னைக்கு புத்தர் வந்திருக்கிறாரு. இந்த துறவியால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா இருந்துச்சு. அப்ப அந்த தாய் நேரா அந்த புத்தர்ட்ட போய் மன்றாடி இருக்கிறாங்க. தன்னுடைய இறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, "என் குழந்தைய உயிர்ப்பிச்சு குடுங்க" அப்படின்ட்டு. குழந்தைன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பாசம் இருக்கும் இல்லையா? உயிர்ப்பிச்சு குடுங்கன்ட்டு மன்றாடி இருக்கிறாங்க. அப்ப புத்தர் சொல்லியிருக்கிறாரு, "உன் குழந்தைய நான் உயிர்ப்பிச்சு தரேன்ம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஊருக்குள்ள போ. எனக்கு கொஞ்சோண்டு கடுகு மட்டும் வாங்கிட்டு வா." அப்படின்னோன, "ஐயா உடனே இப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன். என் குழந்தைய நீங்க உயிர்ப்பிச்சு குடுக்குறீங்கன்னா, நான் என்ன வேணாலும் செய்வேன். கடுகு தானே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு. ஆனா ஒரு நிபந்தனை. "நீ கடுகு வாங்கும் வீடு தீட்டு வீடா இருக்கக்கூடாது." தீட்டு வீடுன்னா, இதுக்கு முன்னாடி யாரும் இறந்திருக்கக்கூடாது. அந்த மாரி வீட்லேருந்து கடுகு வாங்கிட்டு வா. அப்பத்தான் உன்னுடைய குழந்தைய என்னால உயிர்ப்பிச்சு தர முடியும்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த அம்மா வேக வேகமா ஓடி ஒவ்வொரு வீட்லயும் கேட்டுருக்காங்க. "என் குழந்தைய காப்பாத்தணும்னா, எனக்கு உங்க வீட்லேருந்து கொஞ்சம் கடுகு வேணும்." குடுக்குறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் கடுகு தானே குடுப்பாங்க இல்லையா? ஆனா இந்த அம்மா அந்த கண்டிஷன சொல்லியிருக்காங்க. "உங்க வீட்ல யாராவது இதுக்கு முன்னாடி இறந்துருக்காங்களா? உங்க வீட்ல யாராவது இறந்திருந்தா, இந்த கடுகு பயனில்லாம போயிடும்." அப்படிங்கும்போது, இவங்க போன ஒவ்வொரு வீட்லயுமே, "ஆமா எங்க தாத்தா இறந்தாங்க, எங்க அப்பா இறந்தாங்க, என் புள்ள இறந்தான், அண்ணன் இறந்தான், தம்பி இறந்தான்." இந்த மாதிரியான ஒரு எல்லா வீட்லயுமே இந்த ஒரு இது இருந்திருக்கு. அப்பதான் அந்த அம்மா உணர்ந்து வந்துட்டாங்களாம். ஓ! இறப்பு என்பது எல்லாருக்கும் சமம். நம்ம தான் பைத்தியக்காரத்தனமா வந்துட்டோன்ட்டு, மறுபடியும் போயிட்டு, "இல்ல, நான் இந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு அவங்க அந்த கதை அப்பத்தோட முடியுது. இப்படிலாம் ஒரு கதை இருக்கு. ஆனா, புத்தரோட வரலாறுன்ட்டு நான் ஒண்ணு படிச்சேங்க.
அந்த படிச்சதுல முதல் பக்கத்திலேயே வந்து அந்த ஆர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த எழுத்தாளர் சொல்லிட்டாரு. இதுவரை இந்த கதை இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? இந்த கதைய அவர் போட்டுட்டு, இதுவரை இப்படி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா, புத்தருடைய உண்மையான வரலாறு என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்கன்ட்டு அவரு சொல்றாருங்க. என்னன்னா, நீங்க நெனைக்கிற மாரிலாம் புத்தர் ஒரு மன்னருடைய பையன் கிடையாது. அவரு அந்த காலகட்டத்தில இருந்து ஒரு கிராமத்தில ஒரு ஜமீன்தாரோட வசதியான வீட்டு பையன் அவரு. அந்த கிராமத்தில ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில உறுப்பினரா அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த சங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனுச்சுன்னா, அந்த தீர்மானத்துக்கு எதிரா யாராவது பேசுனா, அவங்க அந்த ஊர விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டுருவாங்க. இது அந்த சங்கத்துடைய ரூல்ஸ். அந்த சங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டுப்பாடு. அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா, அந்த ஊர்ல குளத்து நீர் இருக்கு. அந்த குளத்து நீர் தான் பக்கத்து ஊருங்களுக்கும் பயன்பாட்டுக்கு இருந்த நீர். இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஊரை சார்ந்தவர்கள், புத்தர் இந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த குளத்து நீர் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு தர முடியாது. அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இவரும் அந்த சங்கத்துல இருக்கிறாரு இல்லையா? இப்ப இவர் போய் என்ன பண்றாரு, இல்ல, இல்ல. அது தப்பு. நீர் என்பது இந்த உலகத்துல எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அத நமக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களும் இந்த நீரை பயன்படுத்துறதுக்கு நம்ம தடை போடக்கூடாது. அது முறையல்ல அப்படின்னு வாதிட்டார். இப்ப அங்க உள்ள எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, அங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அந்த சங்கத்துக்கு எதிரா இப்ப இந்த புத்தர் பேசாரு. எல்லாருக்கும் ஒரு தவிப்பு. சாதாரண ஆள்னா கழுத்த புடவையிலே தட்டி ஊர விட்டு வெளில போடான்னு அனுப்பிடுவாங்க. இவரு பெரிய ஜமீனோட புள்ள. என்ன பண்றதுன்னு எல்லாருமே குழப்பத்துல அப்படியே பார்க்குறாங்க. இவரு சொன்னத யாருமே ஏத்துக்கல. இப்ப இவரு உணர்ந்துட்டாரு. அப்ப நான் சொல்வதில் இந்த சங்கத்திற்கும் இதுக்கும் உடன்பாடு இல்ல. அப்ப இந்த சங்கத்துடைய கட்டுப்பாடு என்னன்னா, இந்த மீறி யாராவது பேசுனாக்கா அவங்க இந்த ஊர்லேருந்து வெளியில அனுப்பப்படுவது இந்த சங்கம் கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். சரி, அத நான் ஃபாலோ பண்றேன். உங்களுடைய தீர்மானத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அதனால இந்த ஊர விட்டு நான் வெளில போறேன். அப்படின்ட்டு வெளியில போயிட்டாரு. வெளியில போய் தான் அவருடைய ஞான உபதேசங்கள் இப்படி நெறையா பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த உலகத்துல வைத்தியங்கள், நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சதுலேருந்து, வானசாஸ்திரம்லேருந்து, மண்ணியல், விண்ணியல் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவருக்கு பின்னாடி வந்த வழி வழியா வந்த சித்தர்கள். நெறைய பேரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்தவர் தான் அந்த புத்தர். அப்படின்ட்டு அந்த ஒரு புக் படிச்சேன். சரி, இத நம்பலாமா? அத நம்பலாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்ப உங்களுக்கும் இந்த கொஸ்டின் வந்திருக்கும். வந்திருக்கும் பொழுது எனக்கு வந்த கேள்விகள். என்னன்னா, புத்தர் பொறந்த உடனே அவரு இத்தன வருஷம் கழிச்சு இவரு சன்னியாசியா போவார்ன்னு கணிச்சவங்க, அப்படி இப்படின்னு சொன்னவங்க தீர்மானமா சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாமே. இப்படி இப்படி நடக்கும், அப்படி இப்படி நடக்கும்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம்ல. சரி, அத விடுங்க. அடுத்து, இவரு வாழ்ந்த அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த அரண்மனையில யாருமே சாகலையா? சாகவே இவரு பார்த்திருக்க மாட்டாரா? இல்லையா? இவரு அந்த அவருடைய நண்பர்களோட திருட்டுத்தனமா அரண்மனைய விட்டு வெளியில போய் சுத்தி வந்த அந்த ஒரு நாள் கூட சாவு தெரிஞ்சிருக்காதா அவருக்கு? எவ்வளோ வருடங்கள் பழகியிருப்பாரு. அந்த பழகுனங்கள்ல யாராவது செத்து போயிருப்பாங்கல்ல. ஏன் அவங்க வரல? என்ன ஆச்சுன்னு கேட்டுருப்பாரா இல்லையா? ஸோ, அப்ப நம்பத்தகாத இடத்தில் அந்த கதை இருக்கிறது. நம்பத்தகும் இடத்தில் இந்த கதை இருக்கிறது. இப்படி 2 கதை இருக்கு. இதுல எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத இத கேட்கிற நீங்களே முடிவெடுத்துங்க. நன்றி.